ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோ டு ஹீரோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்ஆர்பி சிபிடி 2 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா. அடுத்த ப்ராசஸ் என்ன, சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ்ஸு, டைப்பிங் டெஸ்ட் யாருக்கு இருக்குது, எந்தெந்த கேட்டகரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வேக்கன்சி பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேக்கன்சியோட டீட்டெயில்ஸு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இதில் நம்ம பார்த்துடலாம். பார்க்கும்போது இது 12th. ஓகேவா? இது வந்து 12th வேக்கன்சி போஸ்ட்டு. ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கோங்க. இதில் வந்து இந்த 5 இது இருக்கும். ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் டைம் கீப்பர் அண்ட் ட்ரெயின் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. இந்த 5 இதுக்குமே 12th கேட்டகரியில் வருது. 12th எஜுகேஷன் வைஸாக அவங்களுடைய சேலரி மற்றும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் வேக்கன்சி எல்லாமே இருக்குது. ஓவரால் வேக்கன்சி இதுதான். ஓகேவா? அவங்களுக்கு உள்ளது. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து டிகிரி இருக்கு இல்லையா, டிகிரி வச்சவங்க வச்சுருக்குது. இது டிகிரிக்குள்ளது. டிகிரிக்குள்ளது பார்க்கும்போது டிராஃபிக் அசிஸ்டன்ஸு, குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் பே வச்சு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இதோட சேலரியோட பே எங்கே எடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேக்கன்சி ஓவராலாக பார்க்கும்போது 24,646 இருக்குது. ஓகேவா? ஓவராலாக இதுதான் அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் இருந்தது கடைசியாக. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்பிங் ஸ்கில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் டைம் கீப்பர், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு அண்ட் சீனியர் டைம் கீப்பர். இவங்களுக்கு எல்லாமே டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்னா என்ன, அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம போய் விஷன் சர்டிஃபிகேட்டு டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஓகேவா? சப்மிட் பண்ணணும், கொண்டு போகணும். அது ரெகுலராக வச்சுக்கோங்க. அதுக்கு வேணும் ரெகுலராக. ஓகேவா? இந்த இப்போ இதில் வேணுன்ற போது இதுக்கு என்ன தேவை, இது எதில் நடக்கும், டைப்பிங் ஸ்கில் சர்டிஃபிகேட் வேணுமா, டைப்பிங் ஸ்கில் எனக்கு இல்லையே, நான் கற்றுக்கலையே அப்படின்னா அதில் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த இது எதுவும் தேவையில்லை. இது நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் நடக்குது, பிசியில் நடக்குதுல்ல, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்குது இல்லையா, அதே இதுதான். இது எதுக்குன்னா நம்ம ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு. டைப்பிங் ஸ்பீடு இருக்கு இல்லையா, பிசியில் தான் நடக்கும். நார்மலாக நம்ம ஸ்பீடை செக் பண்ணுறதுக்கு தான். அதாவது 30 words per minute அட்டன் பண்ண முடியாது, டைப் பண்ண முடியுதா அப்படின்னு வெரிஃபிகேஷன். அது தப்பு இல்லாமல் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணணும் நீங்கள். அதுக்காக தான் அந்த வெரிஃபிகேஷன் நடக்குது. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எதுவும் டைப்பிங் கோர்ஸ் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சர்டிஃபிகேட் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது வேணுமா, கம்பல்சரி வேணுமா அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது. பட் ஆனால் எதுவும் தேவை கிடையாது. பட் ஆனால் அதோட இது என்னன்னா, ஸ்பீடு வந்து ஒரு 30 words per minute அடிக்க முடியும், தெரியும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில். அதுதான் உங்களுக்கு ஆனால் எலிஜிபிள் டெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெயின் இதுக்குள்ளது. அடுத்து இந்த டிவி மெடிக்கல் அப்படி பார்க்கும்போது, அதுக்குள்ளது பார்க்கும்போது ட்ரெயின் கிளர்க்கு, கமர்ஷியல் கம் அண்ட் டிக்கெட் டிக்கெட் கிளர்க்கு, குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் ஓகே கம் டிக்கெட் கிளர்க்கு, அப்ரெண்டிஸ். இவங்களுக்கு எல்லாமே எந்த எக்ஸாம் கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் தான். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் தான் இருக்குது. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமானது. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் தான் என்ன அப்படின்றதான் கேட்டுருக்கணும். தேவை எல்லாத்துக்கும். இந்த வீடியோவே இந்த இதுக்காண்டி தான் அதிகமாக போட்டது, அது கூடவே அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் தான் எப்படின்னா என்னடா சிபிஏடின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்படின்னா என்னடா அப்படின்றது ஒரு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதை எப்படி அட்டன் பண்ணணும், என்ன ஏது எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மெயினாக இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இதில் வந்து நார்மலாக அவங்க வந்து கொடுத்ததுலேயும்
இதில் எந்த அதாவது பிசி, எம்பிசி, ஓகேவா, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அந்த எந்த இதுவும் இருக்காது. ஏஜ் ரிலாக்ஸேஷனோ வேறு எந்த ஆஃபரும் எதுவும் கிடையாது. எல்லோரும் காமன் ஒன்று தான். இங்கே வந்து எந்த இதுவுமே கிடையாது. ப்ரியாரிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரு சலுகை இருக்குது அப்படி எதுவுமே கிடையாது. ஓகேவா, நோ ரிலாக்ஸேஷன், எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஓகேவா, இதில் வந்து மினிமம் நமக்கு 42 மார்க்ஸ் நம்ம கம்பல்சரி எடுத்தாலும் ஈச் டாபிக்ஸில். அதாவது இது எந்தெந்த கேட்டகரிக்கு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, இதில் எந்தெந்த கேட்டகரிக்கு வருதுன்னா டிராஃபிக் அசிஸ்டன்ஸுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் தான் அந்த டெஸ்ட் 2 இதுக்கு இருக்குது. நம்ம சென்னை ஜோனை பொறுத்தவரை இந்த டிராஃபிக் அசிஸ்டன்ஸே 0, ஒன்றுமே வராது, இல்லை. அப்போ இது கிடையாது நமக்கு, சரியா? அப்போ இது மட்டும் தான் இருக்குது. அப்போ இதில் தான் அட்டன் பண்ண போகிறாங்க எல்லாரும். சரி, இது எதுக்கு, இது என்னத்தை பேஸ் பண்ணி வருதுன்னா நார்மலாக என்ன படிக்கணும் எது படிக்கின்றத விட நீங்கள் நார்மலாக உங்களோட திங்கிங் பேட்டர்னை பொறுத்து தான் நடக்குது. ஓகே, அந்த கொஸ்டினேவும் அப்படி தான் இருக்கும். அதாவது மெமரி பவரை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் எப்படி நீங்கள் ஷார்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்ற இதாக இருக்கும். முடிவு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, ஷார்ட்டாக வேகமாக குயிக்காக கரெக்டாக எப்படி எடுக்கிறீங்க அதோடது. அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த சடனாக உங்களுக்கு எப்படி மைண்டில் இதாகுதோ ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் வே ஆஃப் திங்கிங், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த ஸ்பீடு, அந்த அக்யூரசி தான் பார்க்க போகிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் நார்மலானதான். அதை நம்ம அடுத்து ஃபர்தராக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, இப்போ இந்த இதில் வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பேட்டரின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 கேட்டகரி 5 கேட்டகரி இருக்குது நார்மலாக. ஓகேவா, அதை வந்து டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அவங்க பேட்டரியில். அப்படின்னா பேட்டரிஸ் சொல்லுவாங்க, பேட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி அவங்க நேம் வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இதில் வந்து அவங்க அந்த 5 கேட்டகரியிலையுமே 5 டாபிக் கொடுத்துருவாங்க. டாபிக்னு சொல்லலாம். அந்த 5 டாப்பிக்லையுமே மினிமம் மார்க் 42 எடுக்கணும். ஓகேவா, அதோட இதெல்லாம் அது கம்பல்சரி நமக்கு வேணும். சரி, ஓகே, அது சரி 42 எடுத்தால் நம்ம ஓகேவா செலக்ட் ஆகிட்டோம்னா அங்கே கிடையாது. இங்கே தான் அதோட ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் நார்மலாக CPT2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, அது 100க்கு எழுதிருப்பீங்க இல்லையா, அது 120 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 120 மார்க்கை 70க்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அது 100 பார்த்து இது 70க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதில் இருந்து 70% எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் எழுதின ஆப்டிடியூடு CPT எக்ஸாம் எழுதினீங்க இல்லையா, அதுலேருந்து வர ரிசல்ட்டில் 70% எடுத்துக்கிடுவாங்க, 70% வச்சுக்கிடுவாங்க. அடுத்து இந்த CPAT இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எழுத போகிறோம் இல்லையா, அந்த 5 டாப்பிக்கில் வச்சு 30% மார்க் எடுப்பாங்க. இது 2வது போட்டோம்னா நமக்கு 100% எடுப்பாங்க. இதுலேருந்து செலக்ட் பண்ணுறவங்க தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி வருவோம். மெரிட் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா, இதில் தான் வரும். அப்போ இந்த அதாவது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் மார்க் தான் அச்சீவ் பண்ணணும். இது ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் அந்த CPT எக்ஸாமில் வந்து கொஞ்சம் மார்க் கொஞ்சம் மிடில் இருக்கலாம், இல்லை பாட்டமில் கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த தடவை நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிற போது வேகமாகவே நீங்கள் மேலே வந்துட முடியும். இது ஏன்னா ஒரு ஆள் நல்லா படித்து நல்ல மார்க்கு அந்த CPTயில் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்களும் இதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நோட் பண்ணிக்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப ஆவரேஜாக இருக்காங்கன்னா அவங்க இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லெவல் இன்க்ரீஸ் வந்துடும், கூடி வந்துடும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டே யூஸ் ஆகுது. மெயினாக எங்கள் காமன் 2 பேருக்கு ஈக்குவல் இது இருக்குது, ப்ரியாரிட்டி நம்ம கொடுத்தே ஆகணும், ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, அப்போ இதில் மேக்ஸிமம் மார்க் நம்ம எடுக்கணும், அதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணணும், எடுத்துடணும். ஓகேவா, இதில் செலக்ட் பண்ணக்கூடியது எப்படி பண்ணுவாங்கன்னா 8 டைம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க பீப்புளை. ஓகேவா, நீங்கள் இதில் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, இதில் வந்து 8 டைம்ஸ் பீப்புளை தான் எடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வேகன்சிக்கு 8 பேர் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் அவங்க மிஸ் பண்ணுறதா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அந்த அடுத்த அந்த 5 பேட்டரிஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை தான் அந்த 5 பேட்டரின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இது தான் CPAT அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு இந்த டாபிக் தான் 5 டாபிக்னு சொல்லலாம். அதெல்லாம் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு 1, செகண்ட் வந்து செலக்டிவ் அட்டென்ஷன் டெஸ்ட்டு, 3வது ஸ்பேட்டியல் ஸ்கேனிங் டெஸ்ட்டு, 4வது இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட்டு அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. இந்த 5 டாபிக்ல இருந்து தான் நம்ம நார்மலாக மினிமம் அவங்க எலிஜிபிள்னு சொன்னது மினிமம் 42,
எடுத்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எடுத்தால் நம்ம செலக்ட் ஆக முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். ஓகேவா, உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறது தான் ஃபோக்கஸு. ஓகேவா, இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் மார்க் ஹை பண்ணி எடுத்துக்கிறீங்களோ, இதில் குறிப்பாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நோ நெகட்டிவ் மார்க்கு. ஓகேவா, நீங்கள் அப்போனா கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிடணும். விட்டுறாதீங்க. ஓகேவா, நோ நெகட்டிவ் மார்க் கம்பல்சரி ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வேலை முடிச்சிடணும். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி தான் இருக்கும். ரெண்டு தான் இருக்கும். ஓகேவா, 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இது வேற நம்ம நார்மலாக இது பார்க்கும்போது இந்த CBT 2 பார்க்கும்போது CBT 2ல் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா 2900 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. சென்னை நீங்கள் பார்க்கும்போது 5200 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெங்களூர் பார்க்கும்போது உங்களுக்கு 7500 அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, CBT 2 மட்டும். அப்போ இதிலேருந்து பார்க்கும்போது 8 times பீப்புள் எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னா என்ன வாங்க பார்ப்போம். இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னா இது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி ரீசனிங் படிச்சிருந்தீங்க இல்லையா, ஆடு ஒன் அவுட்டு, அதுதான். அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான். ஓகேவா, இது வந்து மினிமம் உங்களுக்கு எடுத்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஒரு 5 minutes. ஓகேவா, இது வந்து 35 questions இருக்கும். அதுக்கு 10 minutes கொடுப்பாங்க. ஓகேவா, அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். அதுக்குள்ள தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா, இது அது முடிஞ்சதுக்கப்புறம் 1 minute பிரேக் டைம் வேறு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து பேட்டர்ன் ஒரு டைப் தான் மாடல் இருக்கு. ஓகேவா, மாடல் கொஸ்டின் தான் இது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன். இந்த இதில் பார்க்கும்போது சடனாக பார்க்கும்போது இது மாற்றமாக இருப்பாங்க. ஆர்டர் நோட்டில் மற்றதெல்லாம் இது உள்ளுக்குள்ளே இருக்குது, இது மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த அம்புக்குறி இது. அப்போ இங்கே பாருங்களேன், இந்த இதை பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு பண்ணணும். ஓகேவா, இதுதான் இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு. இது ஆட் ஒன் அவுட்டு. ஓகேவா, அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட் ஒன் அவுட்டு கிளாசிஃபிகேஷன் இதுதான். இது முன்னாடி நீங்கள் பார்த்ததான். இதுக்கிட்ட நீங்கள் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்னும் வேணும்னா நீங்கள் ஃபர்தராக நிறைய யூடியூப் சேனலில் இருக்கணும், நிறைய கோர்ஸ் போட்டுருவாங்க. அதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற முடியும். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் செலக்டிவ் அட்டென்ஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இது ஒன்றும் இல்லை, ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அடுத்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷனும் 5 minutes கொடுப்பாங்க. இதில் வந்து 30 questions இருக்கும், 8 minutes கொடுப்பாங்க. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நமக்கு தேவை. இதுலேயும் வந்து 1 minute வந்து பிரேக் கொடுப்பாங்க. இது எப்படி பிரதர்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணணும் ஆட் நம்பரை. அதாவது இங்கே ஆட் நம்பர் இங்கே இருக்கா, 3 2 3 1 1க்கு அப்புறம் 5 அப்படின்னா 4 9 9 14 15 எல்லாமே அதாவது 1 3 5 7 இந்த மாதிரி சிங்கிளாக போகணும். ஆட் நம்பர்லேயே போகணும். 9 4 9 14 15 16 19 24 27 32 35 36 ஆன்சர் இதுதான். இப்படி தான் நீங்கள் பிக் பண்ணணும். ஓகே, ஆட் நம்பராக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதே மாடல் தான். இது ஒன்று சாம்பிளுக்கு சொல்லியிருக்கு, இதே மாடல் நீங்கள் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேனிங் டெஸ்ட். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெஸ்ட் ரூட் பெட்வீன் 2 ஸ்டேஷன். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ குயிக்காக அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதோட நாலேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். ஓகேவா, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 5 minutes கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 10 question
இந்த மாதிரி இருக்கும். அதான் இந்த மாதிரி 10 இருக்கும். இதே மாதிரி 4 இது கொடுப்பாங்க, 4 கொஸ்டின் கொடுப்பாங்க, 40 கொஸ்டின் இருக்கும் அதில். அது 5 மினிட்ஸ். ஓகேவா? இது ஒன்றுக்கு 1ல் 10 இருக்கும், 1ல் 10 கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி வரணும். ஓகேவா? இதுக்கு அது முடிச்சதுக்கப்புறம் 1 மினிட் பிரேக் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், A to Z இருக்கு இல்லையா? ஏக்கும் இசட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, பாருங்க இதுதான் ஏ, இங்கே வரணும். இந்த மாதிரி வச்சுன்னா இதை கேட் போட்டாங்க, வர முடியாது, ஸ்டாப் பண்ணிடலான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாக இப்படி வர்றீங்க, இங்கே இப்படி வர்றீங்க, இது நடுவில் எதுவும் கிடையாது. இதில் இது உள்ள வரலாம், இங்கே மேலே அப்படியே வரலாம், இங்கே இருக்கு இசட். ஓகேவா? இதுதான் நீங்கள் இங்கே தான் அடையணும். ஓகேவா? இதுதான் அவங்களோட டார்கெட்டு. இங்கே வரும்போது இந்த இடத்துல எந்த பில்டிங்கே நீங்கள் எந்த பிளாக்கை நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1. ஓகேவா? இந்த 1 தான் இருக்குது. இது அடுத்த கேட்டு, இதுக்குள்ளே விட்டு தான் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. அதனால தான் நேராக வரலாம். அப்போ இங்கேருந்து பார்க்குறோமா ஆன்சர் 1, அதுதான் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 1 பிளாக் இருக்குல்லையா, அதான் அது. இதே மாதிரி தான் நீங்கள் இந்த தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இதில் இருக்கிறத நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சாம்பிள். இப்படி எப்படி வர்றது, அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட் எப்படி, அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட்டு. இது என்ன இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட்டுனா, இதுக்கும் நமக்கு 5 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க, 25 கொஸ்டின் இருக்கும், 10 மினிட்ஸ் தருவாங்க. ஓகேவா? இது 1 மினிட் பிரேக் இருக்குது. இது எப்படி நம்ம பாருங்கள். இந்த மாதிரி 2 டேபிள் கொடுத்துருவாங்க, அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் டேபிள் 1 டேபிள் 2 கொடுத்துருவாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். அவங்க இந்த பாருங்கள், இதில் 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த எக்ஸில் இந்த பாருங்க, இதில் 3 எக்ஸ் இருக்குது, இது எல்லாத்துலேயும் 3 இருக்கும், நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்குற போது உங்களுக்கு 2 எக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 2னா மேலே இருக்கிறது +1, கீழே இருக்குது -2. அப்போ இங்கே -1 இருக்குது. அப்போ இங்கே கீழே 2 தான் இருக்குது. இந்த கீழே 2ல் +1 +3 வருது. அப்படின்னா 4 +4 இது 3மே கொடுத்துருக்காங்க. 3மே கொடுத்துருக்காங்கன்னா +1 -2 -3, அப்போ -5, அப்போ -4ங்க ஓவராலாக. இங்கே வருங்க அடுத்து -2 +3, அப்போ +1 தானே வருது. அப்போ மைனஸும் இது அப்போ 0. அப்போ 0னா நமக்கு இந்த இடத்துல 0 வருதா. அப்போ இந்த இதை பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 2, இதுலேருந்து 0. அப்போ இதே தான் நமக்கு ஆன்சர் இங்கே எங்கே இருக்கிறதா, இதுதான், அதே தான் வரணும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் அழிச்சிட்டு ஒரு 2 வருதுன்னு வச்சுக்க, எக்ஸாம்பிள், இல்லைன்னா 3 வருதுன்னு வச்சுக்கலாமே. இதில் எல்லாம் மைனஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சம் டிஜிட் மட்டும் வருது, ஒரு 3 வருது கிடைக்குன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது என்ன பிளாக் அடிச்சிருக்கு, கலர் அடிச்சிருக்கு இல்லையா. ஓகேவா? இந்த ஸ்கொயர்லேயும் பெரிய ஸ்கொயரில் ஷேடோ ஆகிருக்கு. இந்த ஷேடோவில் இருந்து 3 நம்பர் தாண்டி போகணும், 1 2 3, இந்த இடத்துல இப்படி வரும். அப்போ இங்கே ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதுதான் நமக்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் 25 கொஸ்டின் இருக்கும், 10 மினிட்ஸ் தருவாங்க, டக்கு நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வாங்க பார்ப்போம், பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஓகேவா? இதுக்கு 5 மினிட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 10 மினிட்ஸ் தருவாங்க. இது 1 மினிட்ஸ் பிரேக் இருக்குது. ஓகேவா? 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, நார்மலாக இந்த மாதிரி வேர்டு இருக்கும் பாருங்களேன். கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் சேஃப்டி அப்படின்னு இருக்கும். இதுல நான் எந்த இதுக்கும் காம்ப்ரமைஸும் ஆக மாட்டேன் சேஃப்டி விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு நாட் ஷுர், சில நேரம் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு டைரக்டான ஆன்சராக வரணும். இதுதான் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரயில்வேல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். அப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேவா? அந்த வழியில் நீங்கள் இங்கிட்டிருந்து உள்ளே போகிற ஆளாக நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் உள்ள ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கதா, அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுங்கள். சரியான ஆன்சர் உங்களுக்கானது கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதாவது ரிலீஜியன்ஸ் பற்றி, ரிலீஜியன்ஸு பொலிட்டிக்ஸாக ஏதாவது பேசுகிறாங்க, இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா
இது ஒரு கொஸ்டின் தான். இது உங்களுக்கு புதுசாக நான் ஒரே விஷயம் ஃபுல்லாகவே அந்த ஃபுல் கொஸ்டினாக ஒரு டைப் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் தான் இது. கொஸ்டின் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இன் discussion art religion or politics I seldom get so involved or excited that I forget politeness and human relation. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. இதில் ஆப்ஷன் ட்ரூ, பி அன்சர்டன், அப்புறம் ஆப்ஷன் சி ஃபால்ஸ். இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் ரிலிஜியனு பொலிட்டிக்ஸு இதெல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸைட் பண்ணுவீங்களா இல்லை மறந்துடுவீங்களா, அது ஹியூமனோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து எப்படி இருக்கும், மறந்துடா இது எப்படி மறந்துடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணியிருக்கு சரியான பதில். ஒரு சிலர் சொல்லுவாங்க அன்சர்டன் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் அன்சர்டனாக இருக்கும் மேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரக்கூடாது உங்களுக்கு. இதுதான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் நீங்கள். ஓகேவா? ஃபால்ஸ் தான் அது. ஓகேவா? அது வராது. ரிலீஜியன்ஸு அதை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் இது பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி வரும். இதுதான் இதோட ரிலேஷன். இது நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடியதான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நல்லா ஒரு இது பண்ண முடியும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேனல் இதில் வரும். ஓகேவா? ஓகே நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.